அனைவருக்கும் வணக்கம். முதல் 2 வீடியோவில் முதல் 10 கணக்கை பார்த்தோம். ரைட், இது 3வது வீடியோ. நல்லா அவதானிச்சுக்கோங்க. அழகான கணக்குகள் இருக்குது. ரைட், பார்ப்போம். 11வது பாருங்கள் என்ன சொல்லியிருக்கேன்ட்டு. ஏபி விட்டத்தை கொண்ட வட்டத்தில் பியில் வரையப்பட்ட தொடலி பிசி ஆகும். ரைட்டா? ரைட், இதில் பாருங்கள், ஒரு வட்டத்தில் அரைவட்டத்தில் ஒரு தொடலி ஒன்று. இது தொடலி. அப்போ இன்றைக்கி தொடலின்னா இன்றைக்கி செங்கோணமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரிதானே? ரைட். உருவில் நிலட்டப்பட்டுள்ள பகுதிகள் இரண்டின் பரப்பளவுகளுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன? 2 பரப்பளவு கேட்கல, பரப்பளவுகளுக்கு இடையிலான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட், பாருங்கள் எப்படி வித்தியாசத்தை காணுது. இப்போ நமக்கு தெரியும் அரைவட்டத்துக்கு பரப்பளவு காண தெரியும். அதாவது இந்த புல்லாக இருக்கா, இதனுடைய பரப்பளவு காண தெரியும். முக்கோணிக்கு பரப்பளவு காண தெரியும். இது ஒரு அப்போ நமக்கு இதை கண்டு வித்தியாசத்தை தனித்தனியாக காணணும். அதை யோசிச்சுருந்தோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ரைட், இதுக்கு பாருங்கள் ஈஸியாக எப்படி கொஞ்சம் அழகான ஒரு மெத்தட்னு சொல்லி தரேன், பார்த்துங்க. அதாவது பாருங்கள், இதில் 3 பகுதிகளாக இருக்குது. என்ன இருக்குது? 3 பகுதிகளாக இருக்குது. அப்போ இந்த பகுதியை நம்ம இப்போது ஏபிசி 3 பகுதிக்கு பேர் வச்சுருக்கேன். ஏ பகுதி, பிசி அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஓகேயா? அப்போ முதல்ல ஏபி பகுதி, ஏபி பாருங்க, பகுதி ஏ ப்ளஸ் பி இதனுடைய பரப்பளவு தெரியும் உங்களுக்கு. எனக்கு இது ஒரு அரைவட்டம் தானே? ரைட், அப்போ நீங்கள் அரைவட்டத்துக்கு பாடத்திலே படிச்சிருப்பீங்க, அரைவட்டத்துக்கு எப்படி பரப்பளவு காங்குறது அப்படின்னு. அப்போ ஏ ப்ளஸ் பி தானே ஒரு அரைவட்டம். ரைட், இதனுடைய பரப்பளவு காங்க போகிறோம் எப்படின்னு பாருங்கள். அரை பையார் இருக்கும். அது தானே வட்டத்துக்கு பையார் இருக்கும், அரை பையார் இருக்கும். சரியா? அரைவட்டம் தானே. அரை பைக்கு பதிலாக எவ்வளோ பாருங்கள், 22/7. ஆரை வந்து பாருங்கள், விட்டம் 28. நல்லா பார்த்துக்கணும், விட்டம் தான் 28. ஆரை வந்து இதில் அரைவாசி 14/14. ஓகேயா? ரைட், இப்போ பாருங்கள் 14 7 சுருக்குனா 2 2 2 சுருக்கிடலாம். ரைட், அப்போ 22 14 பேருக்குன்னா எவ்வளோ வருது? எவ்வளோ? 308 சென்டிமீட்டர் வரைக்கும் இப்படின்னு வருது. ஓகே? ரைட், அப்போ இன்றைக்கி ஒரு வேலை முடிஞ்சு. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா பிசி, பி ப்ளஸ் சி பகுதி விட்டு பரப்பளவு காண போகிறோம். பி ப்ளஸ் சி பகுதி என்னவாக இருக்குன்னு பாருங்கள். என்னவாக இருக்குது? ஒரு முக்கோணியாக இருக்குன்னா. ரைட், அப்போ இந்த முக்கோணியின் பரப்பளவு எப்படி காங்குவீங்க? அரை தர அடி 28, செங்குத்துயரம் 12. அரை தர அடித்தர செங்குத்துயரம். ரைட், இப்போ 2ஐயும் 22 சொல்கிறீங்க 14. ரைட், 14 12 பேருக்குன்னு பார்ப்போம். 148 168 சென்டிமீட்டர் வரைக்கும் முக்கோணியின் பரப்பளவு கண்டிங்க. சரி தானே? ரைட், அப்போ பாருங்கள், இப்போ நமக்கு வந்துருச்சு ஏ ப்ளஸ் பி இதனுடைய பரப்பளவு வந்துருச்சு, பி ப்ளஸ் இதனுடைய பரப்பளவு வந்துருச்சு. நமக்கு தேவை என்னது? ஏ மைனஸ் சி பரப்பளவுகளுடைய வித்தியாசம் தானே கேட்டிருக்காங்க. வித்தியாசம்னா ஏ மைனஸ் சி என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா சரி, இல்லாட்டி சி மைனஸ் ஏ. ரைட்டா? எது பெருசாக இருக்கோ அதை போட்டுக்கிட்டாலும் சரி. சரியா? ரைட், அப்போ இது 2ஐயும் வச்சு எப்படி கண்டுபிடிப்போன்னு பாருங்கள். பி ப்ளஸ் சி இருக்குது, ஏ ப்ளஸ் பி இருக்குது. இங்கே பாருங்கள், பி கழிச்சா சரி தானே? இதிலேருந்து இதை கழிச்சோம்னா சரி, இது 1ஆவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க, இது 2ஆவதுன்னு வைங்க. ரைட், இப்போ பாருங்கள், 1ஆவதுலேருந்து 2ஆவதாக கழிங்க. கழிச்சா என்ன வருது? 1ஆவது வந்து ஏ ப்ளஸ் பி, 2ஆவது வந்து பி ப்ளஸ் சி. இப்படி ப்ளக்கட் ஒன்று போட்டுக்கோங்க. சரியா? சமன் என்ன வருது? 1ஆவது வந்து 308 கழிக்கணும், 168 கழிக்க போகிறோம். சரித்தானே? ரைட், இப்போ இங்கே கழிக்கக்குள்ள ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி சமன் எவ்வளோ வருது? 140. இப்போங்க 0 4 1. சரியா? 140. இப்போ பாருங்கள், ப்ளஸ் பி மைனஸ் பி ரெண்டும் என்ன செஞ்சிடும்? கழிப்பட்டு எல்லாம் போயிடும். ஏ மைனஸ் சி 140 சென்டிமீட்டர் வரைக்கும். இதானே கேட்டிருக்காங்க நமக்கு. ஆகவே இதுக்கான ஆன்சர் பரப்பளவுகளுக்கு இடையிலான வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. வித்தியாசம்னா ஏ பரப்பளவு சி பரப்பளவு. ரைட்டா? இரட்டப்பட்டுள்ள பகுதியில் பரப்பளவுகளில் வித்தியாசம் வந்தப்போ எத்தனை? 140 சென்டிமீட்டர் வரைக்கும். சரியா? ரைட், இப்படி ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக ஈஸியாக இலகுவான கணக்குன்னு ஈஸியாக செய்யலாம். ரைட்டா? ரைட், அடுத்த கணக்கு போகும். அடுத்தது பாருங்கள், 12வது. 6 இலக்கங்களை கொண்டதும் 8
8இல் தொடங்குவதுமான 9ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிக சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. 6 இலக்கங்கள் இருக்கணும், 8இல் தொடங்கணும். ரைட், அப்போ 8இல் தொடங்கணும்னா 8 போட்டுரும். அப்போ இன்னும் எத்தனை இலக்கம் வரணும்? இன்னும் எத்தனை இலக்கம்? ஒரு இலக்கம் முடிஞ்சுன்னா இன்னும் 5 இலக்கம். 1 2 3 4 5. அப்போ 6 இலக்கம் வந்துடுமா இல்லையா? ரைட். 9ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிக சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெரிய எண்ணா பெருசாக எழுதலாம். ரைட், இப்போ சிறிய எண்ணா அப்போ நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. மிக சிறிய எண் தானே. ரைட், இப்போ இன்றைக்கி வந்து இலக்கச்சுட்டி 9ஆல் மீதியின்றி வகுப்படணும்னா அதனுடைய இலக்க சுட்டி வந்து எப்படி இருக்கணும்? 9 இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும்? அது 9ஆல் மீதியின்றி வகுப்படும். அப்போ இலக்கச்சுட்டி 9னா இலக்கச்சுட்டினா என்ன தெரியணும்? இதில் வர்ற எண்கள் அவ்வளோத்தையும் கூட்டினது தான் இலக்கச்சுட்டி. சரி, நீங்கள் இப்போ 18ஆம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இலக்கச்சுட்டி வந்து 8 + 1 + 8 எவ்வளோ? 9. அப்போ இதுதான் இலக்கச்சுட்டி. சரித்தானே? ரைட். அப்போ இலக்கச்சுட்டி இங்கே 9ஆக வரணும்னா அப்போ இன்றைக்கி 1 போட்டால் சரி. ஏன்னா மிக சிறிய எண் தானே கேட்டிருக்காங்க. அப்போ பெருசு, அதுக்கு மேலே பெருசு போட்டக்கூடாது. சரித்தானே? ரைட். அப்போ இன்னொரு எண்ணெல்லாம் வராது நமக்கு. இங்கே வந்து 0 வந்தால் மிக சிறிய எண் தானே. விளங்குதா உங்களுக்கு? ஒரு இலக்கத்தை ஒரு தடவை மாத்திரம் பயன்படுத்தணும் அப்படின்லாம் ஒன்றுமே சொல்லலையே. அப்போ நீங்கள் 0த்தை எத்தனை முறை வேணாலும் பயன்படுத்தலாம். நமக்கு வேணும் 9ஆல் பிரிக்கக்கூடிய மிக சிறிய எண் தான் வேணும். அதனால இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் 800,001. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இப்படி நீங்கள் ஈஸியாக இதை சும்மா நார்மலாக யோசிச்சாவே வரும். ஏன்னா ரைட், இந்த மாதிரி நிறைய கணக்கெலாம் செஞ்சு பாருங்கள். அடுத்த வினாவுக்கு போகலாம். ரைட், 13வது ஏ போட்டு இப்படி பையன்னு ஒரு குறியீடு போட்டிருக்காங்கன்னா ரைட், ஒரு வட்டம் போட்டு இப்படி வெட்டியிருக்காங்க. ரைட், அதாவது சூனிய துளைக்கான குறியீடு மாதிரி. பி சமன் a + 1 a + 2 a + 3 அப்படியே a + b வரைக்கும் கூட்டியிருக்காங்க. சரிதானே? என தரப்பட்டுள்ளது. நமக்கு தேவை கொடுத்துருக்காங்க பாருங்கள். m அதே மாதிரி ஒரு பை குறியீடு 10 சமன் 66ன்னு கொடுத்துருக்காங்க. எனின் எம்மின் பெருமானம் யாருன்னு கேட்டிருக்காங்க. எம்மை காணணும். ரைட், அப்போ பாருங்கள் ஏ இருந்தால் a + m + 1 அப்படியே போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பிக்கு பதிலாக 10 இருக்குது. அப்போ எப்படி வருமா இருக்கும் பாருங்கள். எம் ஏக்கு பதிலாக m தானே இருக்குது. m + அடுத்து m + 1 அடுத்து பாருங்கள் m + 2 அப்படியே எது வரைக்கும்? இங்கே b இருந்தால் b வரைக்கும் இருக்குது. அப்போ இங்கே 10 இருந்தால் எத்தனை வரைக்கும் இருக்கணும்? 10 வரைக்கும் தான் இருக்கணும். ஆகவே m + 3 இப்படியே எல்லாத்தையும் எழுத தேவையில்லை தானே. ரைட், இப்படி 10 வரைக்கும் இருக்குது. சரியா? சமன் எவ்வளோ? 66. ஓகேயா? ரைட், பாருங்கள் இன்றைக்கி பி இருக்கனால பி வரைக்கும் இருக்குது. நான் 10 தானே இருக்குது, 10 வரைக்கும் இருக்குது. ஏக்கு பதிலாக எம் இருக்குது. ஆகவே இந்த மாதிரி என்ன செய்யலாம்? நீங்கள் பின்னொன்னைக்கு இது ஒரு எல்லை இல்லாமல் யோசிச்சிடக்கூடாது. இப்போ 10 இருக்கனால அப்போ ஈஸியாக செய்யலாம். 10ஓட முடியுது. இப்போ பாருங்கள் எம்மெல்லாம் கூட்டுங்க. m 1 2 3 இங்கிட்டிக்கு பாருங்கள் 10 இருக்கும் இந்த பக்கம். இன்றைக்கி 1 11. அப்போ எம்மெல்லாம் டோட்டலாக கூட்டி பாருங்கள். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக 10 வரைக்கும் எழுதி பார்க்கலாம். டோட்டலாக m வந்து எவ்வளோ இருக்குது? 11 m இருக்குது. m வந்து 11 முறை இருக்குது. 11 mன்னு போட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் 1 2 3 அப்படி 10 வரைக்கும் இருக்குது. 1 2 3 4 இப்படி எத்தனை வரைக்கும் இருக்குது? 10 வரைக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து 10 வரைக்கும் கூட்டி போட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா ஈஸியாக ஒன்று சொல்கிறேன். என்னென்னு கேட்டால் 10வது முக்கோணம் 10ஐயும் 11ஐயும் பெருக்கிட்டு 2ஆல் பிரித்து விடுங்க. பிரித்தா எவ்வளோ? இப்போ 5 55. இதான் லெசனம். சரியா? 10வது முக்கோணம் என்ன? 10ஐயும் 11ஐயும் பெருக்கிட்டு 2ஆல் பிரித்து விட்டிங்கன்னா சரி. முதல்ல பிரிச்சுட்டு பெருக்குங்க, அது லேசாக இருக்கும். ஆகவே என்ன விட வருதுன்னு பாருங்கள், 55. இதெல்லாம் கூட்டினா 66. சரியா? இப்போ 11 m சமன் 66லேருந்து 55 கழிக்கிறோம். ஏன்னா 55 இங்கே கூட்டுப்பட்டுருக்கு தானே. அங்கிட்ட 55 கழிச்சு விட்றோம். 11 m சமன் 11. 11 m 11 இருந்தால் 11 பிரித்து விட்டிங்கன்னா m சமன் 1 வருது. அது இதுக்கான ஆன்சர் வந்து 1. எம்மின் பெருமானம் வந்து எவ்வளோ? அப்போ 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. சரியா? ரைட். 14வது வினா பாருங்கள். 1540 எம்மினதும் பெருக்கங்கள் 1540 டு m இன் பெருக்கங்கள் நேர்நிறை எண்கள் ஆகுமாறு, இதனுடைய பெருக்கம் வந்து நேர்நிறை எண்ணாக இருக்கணுமா ஆகுமாறு m பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறிய 3 எண்களின் கொடுத்தொகை காண்க. அப்போ m பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறிய 3 எண். அப்போ இது நேர்நிறை எண்ணாகனா மிக சிறிய
எண் வந்து என்ன 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம். போட்டாலும் அதானே மிக சிறிய எண். சரியா? அதுக்கு மேலே பெரிய எண் இருக்காது. ஆகவே இது வந்து மிகவும் லேசான வினா ஒன்று. ரொம்ப யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரி வினா வராது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த கணக்கு பிள்ளையாக தர செய்யலாம். ரைட். அப்போ எம்முக்கு வர வேண்டியது நீங்கள் யோசிச்சிடணும். மிக சிறிது 1, 2, 3 இவ்வளோ தான் வரப்போகுது. சரித்தானே? அப்போ கூட்டினா எவ்வளோ? 6. அதான் கேட்டிருக்காங்க. மிக சிறிய எண்கள் 3இன் கூட்டுத்தொகையை காணுங்க. அப்போ கூட்டுத்தொகை வந்து உங்களுக்கு ஆன்சர் வருது 6. சரியா? ரைட். இவ்வளோ சின்ன கேள்வி கேட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ரைட். இந்த கேள்வி எப்படி வரும்? இதுக்கு ரூட் போட்டிருந்தா அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை கேள்வி. அந்த கேள்வியை நான் பிறகு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ரைட். தொடர்ந்து நம்மகிட்ட சேனலை பாருங்கள், படிங்க. அடுத்த வினாவுக்கு போவோம். ரைட். 15வது வினா பாருங்கள். 5, 6, 7, 8, 9 என்னும் இலக்கங்களை பயன்படுத்தி 5ஆல் வகுப்படும் எத்தனை 4 இலக்க எண்களை அமைக்கலாம்? ஒரு இலக்கத்தினை ஒரு தடவை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். அது முக்கிய குறிப்பு. எல்லா கணக்கில் இப்படி சொல்லியிருக்கோன்னா சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த கணக்கில் இப்போ நேஷ்னல் லெவல்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கணக்கு வரப்போகுது. ஆனால் கணக்கை உங்களுக்கு அழகாக சொல்லுவாங்க. அப்போ 4 இலக்க எண் 4 பாக்ஸ் போட்டுக்கிறோம். 1 இங்கே ஒரு இலக்கம், அப்படி 4 இடத்துல 4 பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ ஈஸியாக செய்யணும். இங்கே பாருங்கள், 5ஆல் வகுப்படணும்னா கடைசி உறுப்பு 0 இருக்கணும், 5 இருக்கணும். இங்கே 0 இருக்கா? இல்லை. அப்போ 5 தான் இருக்குது. 5 அப்போ 1 தான் 5 இருக்குது. அந்த எப்படியும் 1 தானே. அப்போ இன்றைக்கி வரலாம் 5 மட்டும்தான் வரலாம். வேறு இலக்கம் வந்தீங்கன்னா அது 5ஆல் என்ன செய்யாது? வகுப்படாது. அப்போ 2, 4, 5 இலக்கம் இருக்குது. 1 அங்கே 1ஆம் இடத்துக்கு வந்துடுச்சு. சரி, மொத்தம் 5ல் 1 இங்கே வந்துட்டார். மிச்சம் எத்தனை இருக்கும்? 4 தானே. அது வந்து இங்கே போட்டாச்சு. அப்போ இங்கேயும் 1 போட்டிங்க, இங்கேயும் 1 போட்டிங்க. 5ல் 2 இலக்கம் போட்டோம். மிச்சம் எத்தனை இலக்கம்? 3 இலக்கம் இங்கே வரலாம். அடுத்த இலக்கம் இங்கே மிச்சம் 2 வரலாம். சரி தானே? ரைட். அப்போ இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா என்ன? 4 தர 3 தர 2 தர 1 எவ்வளோப்போ? 24. அப்போ எத்தனை எண்களை உருவாக்கலாம்? 5ஆல் வகுப்படக்கூடிய 24 எண்களை உருவாக்கலாம். சரி தானே? ரைட். அப்போ இது சம்மந்தமான நிறைய கணக்குகள் வேறு தனியாக வீடியோ இருக்குது. யூடியூப்பில் கீழே பாருங்கள், அப்படியே தொடர்ந்து பாருங்கள். இலகுவாக உங்களுக்கு எப்படி வந்தாலும் இந்த மாதிரி, அதாவது இது தான் வரிசை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்தாலும் செய்கிற மாதிரி வீடியோ இருக்குது. அதை நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம். சரி தானே? ரைட். அப்போ பாருங்கள், 15 கணக்கு பார்த்துருக்கோம். இன்னும் 5 கணக்கு இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.